எடுத்துருக்கிற மெட்டீரியலில் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து வியூ பண்ணி மெட்டீரியலாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து அதாவது நோட் பண்ணி வச்சு பார்த்து படிங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேணும், எஸ்ஆர்பிக்கு வேணும், மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டு கூட வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டீட்டெயில் வியூவாக இப்போ நம்ம வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரிவைஸ்டாக வந்து பார்க்கலாம். திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள் சொல்லி இந்த டாபிக் வந்து பார்க்குறோம். திருக்குறளினுடைய மொழிபெயர்ப்புகள் டாப்பிக்கில் என்னென்ன மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, ஸோ அது என்ன லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். வீரமாமுனிவர் அறத்துப்பால் பொருட்பால், ஸோ வீரமாமுனிவர் அறத்துப்பால் பொருட்பாலை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து ஜி போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காரு. அடுத்து வந்து எல்லிஸ் துரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து கிண்டர்ஸ்லே பாவேசு ஐயர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க 2 நபர்களும். அடுத்து பூர்ணலிங்கம் ராஜாஜியும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. டாக்டர் கிரவுல், ஸோ டாக்டர் கிரவுல் வந்து ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் அப்படின்றவங்க பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. தால் சுதாய் அப்படின்றவங்க உருசிய மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. பிடி ஜெயின் இந்தி மொழியில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளை. ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். 10 மொழிகளில் ஒரே லாங்குவேஜ் இருக்குது. 10 தமிழறிஞர்கள் வந்து இதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். உலகின் 5 பெரிய பொருளாதார நாடுகள். ஸோ உலகின பெரிய வந்து 5 பொருளாதார நாடுகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய ஜிடிபி மற்றும் அமெரிக்க டாலர் 23.3 ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வளர்ச்சி விகிதம் 1.58%. அடுத்தது சீன குடியரசு, சீன குடியரசு வந்து பார்த்திங்கன்னா 17.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருக்குது. ஸோ ஜிடிபிலையும் வச்சுக்கலாம், அமெரிக்க டாலர்கள்லையும் கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஆண்டு வளர்ச்சி விகிதம் 6.3%. அடுத்து 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் இருக்குது. ஸோ இந்த ஜப்பான் 4.9 ட்ரில்லியன் 13% இருக்குது. 1.3% இருக்குது. அடுத்தது ஜெர்மனி பொறுத்தளவுக்கு 4.3 ட்ரில்லியனில் இருக்குது, 0.02%. அடுத்து இந்தியா 5வது இடத்துல இந்தியா இருக்குது, 3.25 ட்ரில்லியன் 7.2% இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் 7.2%. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் கூடுதலாக இருக்குது. ஸோ இப்படி கூட வந்து கேள்விகள் கேட்கலாம். இந்திய நாட்டில் வந்து எத்தனை ஆண்டு வளர்ச்சி விகிதம் இருக்குது அப்படி மாதிரி கூட கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா 7.2%. அடுத்தது ஊடகங்களில் 25 டிகிரி செல்சியஸில் ஒளியின் வேகம் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அறிவியல் கேள்வி. திடப்பொருளாக இருந்தது அப்படின்னா அலுமினியம் வேகத்தினுடைய இது பார்த்திங்கன்னா 6420, துருப்பிடிக்காத எஃகு 5960, இரும்பு வந்து 5950. திரவப்பொருள் பொறுத்தளவுக்கு கடல் நீர் 1530, காய்ச்சி வடிகட்டிய நீர் 1498. வாயுக்கள் பொறுத்தளவுக்கு ஹைட்ரஜன் 1284, ஆக்சிஜன் 316. அடுத்து கரிம வேதியியல். ஸோ வேதியியலுடைய மூலக்கூறினுடைய பெயர், அப்புறம் வந்து வாய்ப்பாடு, அமைப்பினுடைய வாய்ப்பாடு. ஸோ மீத்தேன் CH4, இந்த வாய்ப்பாடு அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கினா கூட ஓகே, நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்து ஈத்தேன் C2H6, அடுத்து ப்ரோபேன் C3H8, அடுத்து வந்து பியூட்டேன் C4H10, அடுத்து பென்டேன் C5H12. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற அதாவது மூலக்கூறினுடைய வாய்ப்பாடு ப்ளஸ் வந்து மூலக்கூறு என்ன வேதிப்பொருள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அமைப்பினுடைய வாய்ப்பாடு அப்படின்றதும் இருக்குது. அடுத்து நாளமில்லா சுரப்பி மற்றும் இருப்பிடம். ஸோ நாளமில்லா சுரப்பி மண்டலத்துலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இல்லை டிஆர்பி எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி ஒரு கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். பிட்யூட்ரி சுரப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூளையின் அடிப்பகுதி. பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியில் இருக்குது. தைமஸ் சுரப்பி மார்பு கூட்டில் இருக்குது. அட்ரினல் சுரப்பி இருநகத்தின் மேல் பகுதியில் இருக்குது. கணையம் வந்து வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்குது. இனப்பெருக்க உறுப்புகள் வந்து இடுப்புக்குழி. ஸோ இடுப்புக்குழியில் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பி மண்டலத்தில் இந்த ஒரு இதை வந்து நல்லா பார்த்துக்கங்க. 7 சுரப்பிகள் வந்து இருக்குது நாளமில்லா சுரப்பிகள். அந்த 7 நாளமில்லா சுரப்பிகளும் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது செல். ஸோ செல் அப்புறம் வந்து அதனுடைய பணிகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னா செல்லினுடைய நகரும் பகுதி. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை. நுண்குமிழ்கள் சேமிப்பு கிடங்கு. உட்கரு நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம். ஸோ 5 வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
அடுத்து தெரிந்து கொள்வோம், தெரிந்து தெளிவோம்ன்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்கோம். பண மதிப்பிழப்பு. ஸோ டிமானிட்டைசேஷன் பண்ணது எப்போ அப்படின்ற மாதிரி கூட எக்ஸாமினேஷனை வந்து கேட்கலாம். 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 மற்றும் 1000 நோட்டுகளை வந்து பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு அறிவித்தாங்க? 2016 நவம்பர் 8. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிக சிறிய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உள்காதில் உள்ள அங்கவடி அப்படின்றது தான் நம்மளுடைய சிறிய எலும்பு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. உடலில் உள்ள எலும்புகளில் மிக சிறிய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா உள்காதில் உள்ள அங்கவடி. ஸோ ஸ்டாப்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 2.8 மில்லிமீட்டர் நீளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு. ஸோ கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறது நீளமான எலும்பு என்ன, ஸோ அது வந்து மிகச்சிறிய எலும்பு என்னன்னு கேட்பாங்க. நீளமான எலும்பு அப்படின்றது தொடை எலும்பு. அடுத்தது குழந்தைகள் பிறக்கும் பொழுது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. குழந்தைகள் வந்து பிறக்கும்போது எத்தனை எலும்புகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 300 எலும்புகள் இருக்குது. அவர்கள் வளரும்போது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஆகையால் முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். அவை ஹைமடைட் இரும்பு 69%, மேக்னடைட் இரும்பு 72.4% மற்றும் சிட்ரைட் இரும்பு 48.2%. மேக்னடைட் இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது, அதன் வாய்ப்பாடு Fe304. இரும்பு ஆக்சைனுடைய வாய்ப்பாடு, மேக்னைட் இரும்போட ஒரு ஆக்சைடு தாதுவுடைய வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா Fe304. இவற்றில் மேக்னடைட் அதிகமாக காந்த பண்பினை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொஷின். மதுரை கொண்டான் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். ஜெயம் கொண்டான் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். ஸோ இந்த 3த்தையும் வந்து பார்த்துங்க, கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாமினேஷனுக்கு. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எக்ஸாம் சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.